நெல்லை கருப்பட்டி காஃபி சக்ஸஸாக இருக்கிறது காரணம் வந்து பின்னாடி இருக்கிற பேக் அண்ட் டீம் ஒர்க் பண்ண SOP எல்லாமே தான் சொல்லலாம். A to Z ப்ராடக்ட் வைஸாக நாங்கள் ஒர்க் பண்ணது. மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட் பண்ணணும். எப்பவுமே நீங்கள் நார்மல் ஐஸ்கிரீம் கிடைக்கும், கருப்பட்டி ஐஸ்கிரீம் கிடைக்காது. ஸோ இது நார்மலாக இருக்கிற ஐஸ்கிரீம்லேயே உங்களுக்கு வந்து இந்த சுகர் பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது எங்கிட்ட. சில டைம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கும், கிளைண்ட் வேணான்னு சொன்னாலும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த இடம் வந்து சக்ஸஸ் ரேஷியோவில் எப்படி இருக்குன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். ஒரு 2 to 3 days நம்ம டீம் அங்கே போவாங்க. அந்த இடத்துல எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், அந்த இடத்துல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது. ஏன்னா எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு இடம் காட்டுவாங்க, அது வந்து ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 30-40 லேக் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ROI வரும், அந்த இடத்துல எவ்வளோ ஓடும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டாக பண்ணணும். இதே நெல்லை கருப்பட்டி காஃபியை ஒன் சீக் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, 10 லட்சத்துக்கு பண்ணவங்களும் இருக்காங்க. பட் அந்த இடம் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த இடத்துல எவ்வளோ ரெவன்யூ வரும். 10 லேக்லேருந்தே நாங்கள் ஃப்ரான்ச்சைசி இது பண்ணுறது. ஓவரால் வச்சு 10 லேக் அதான் சார். அது வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, என்கிட்ட 5 லேக் தான் இருக்குது இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும், 4 லேக் தான் இருக்குது, 3 லேக் தான் இருக்குது அப்படின்னு ஃப்ரான்ச்சைசி பண்ணுறது வந்து இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அந்த பிஸ்னஸ் சூட்டபிளாக இருக்குமான்னு பார்க்கணும். 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். 4 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து கருப்பட்டி காஃபி வச்சு கொடுக்குறோம். நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. பட் நீங்கள் 4 to 5 லேக் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அங்கே வந்து ஒரு பேசிக்காக போர்டோட எலிவேஷன் நம்மளால் பண்ண முடியாது.